வெல்கம் டு ஆக்டிவ் கான்டெக்ட் தமிழ். ஸோ என்னோட பேர் கிருஷ்ணமூர்த்தி. நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ நேற்றுக்கே நம்ம கொடுத்துருந்தோம் 25 100 புட் அண்ட் 25 200 கால் அப்படின்றது டேபிளில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சு நம்ம ரேஞ்ச் எடுத்திருந்தோம். அந்த ஸ்ட்ராங்கில் வச்சு ரேஞ்ச் எடுத்து 254 253 டாப் ரேஞ்ச் ஆகும். 61 25,007 அப்படின்றது பாட்டம் ரேஞ்சாகவும் கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கி பாருங்கள், ஓப்பன் ஆனது மேலே தான். அதுக்கும் இந்த ஷார்ட் ரேஞ்சரோட டாப்புக்கும் வெயிட் ரேஞ்சரோட டாப்புக்கும் இடையில தான் ஓப்பன் ஆகிருக்காங்க. ஆனால் ஷார்ட் ரேஞ்சரோட டாப்புக்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியல, அகெயின் கீழே வந்திருக்காங்க எங்கள் 25,150 வரைக்குமே. ஸோ இதில் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ நேற்றுக்கு எக்ஸ்பைரி டேக்கு முந்தைய நாள் டேபிள் எப்படி இருக்குது, அதுக்கு நியர்பை ஓப்பன் ஆகும்போது அந்த இடத்துல முடியறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துல இம்ப்ளைட் வால்டிலிட்டி புட் சைடு இல்லை அப்படின்ற பட்சத்தில், ரெண்டாவது உங்களுக்கு எஸ்டர்டே லோவுக்கு ரொம்ப தூரம் அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல ஸ்லோவாக தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகி ஓப்பனுக்கு கீழே நின்னாலே ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் ஒரு மொமெண்டம் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். எஸ்டர்டே லோ வந்து கொஞ்சம் லாங்காக கீழே இருக்கிறதுனால. ஸோ இது வந்து கொஞ்சம் இந்த சினாரியை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ இங்கேருந்து இங்கே வர்றாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸில் அங்கே நேற்றுக்கு ஸ்ட்ராடலோட மிட் பாயிண்டில் வந்து முடிக்க போகிறாங்க அப்படின்னாலே ஸ்லோவாக தான் வருவாங்க. அப்படின்னா அப்போ புட் ஆப்ஷனை பை பண்ணுறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இருக்க வாய்ப்பு கம்மி. ஏன்னா அதனோட ஏற்றம் வந்து ரொம்பவுமே ஸ்லோவாக இருக்கும். ரெண்டாவது உங்களுக்கு டைம் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால அந்த டைம் வேல்யூ வந்து கரைக்கிறதுக்கு என்னதான் அந்த ப்ரீமியத்துக்கு ஒரு ஏற்றம் கொடுத்தாலும் அகைன் இறக்கம் கொடுக்கும்போது மறுபடியும் அந்த டிகே வந்து ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். அப்போ இன்னொரு சைடு மேலேருந்து ஓப்பன் ஆகிட்டு கீழே இறங்குதுன்னா எந்த சைடு இன்னும் டிகே அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கால் ஆப்ஷன் சைடு தான் டிகே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல புட்டை நீங்கள் பை பண்ணுறதை விட காலை செல் பண்ணுறது ரொம்ப நல்ல ஒரு யோசனையாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சினாரியோவை மேட்ச் பண்ணி பார்க்கணும். இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்க, நாளைக்கு எப்படி இருக்க வாய்ப்பு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி க்ளோசிங் டேபிள் வந்து 25,200 புட், 200 கால், 26,000 கால், 25,300 கால், 25,000 புட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்ட்ராங்கிள் பார்த்துங்க. அப்போ 25,000 புட்டிலேருந்து 25,500 கால் அப்படின்றது ஒரு சின்ன ரேஞ்சாக இருக்கும். அப்போ அதனோட மிட் பாயிண்ட் வந்து 25,250 அப்படின்றது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் உங்களுக்கு முடிஞ்சிருக்கிறது 25,150. அதுலேருந்து ஒரு 100 பாயிண்ட் மேலே ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது 25,200 ஸ்ட்ராடில். இப்போ 25,200 ஸ்ட்ராடல் அப்படின்றப்ப நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க வாய்ப்பு அப்படின்னா 25,250 டு 25, இன்னைக்கு க்ளோசிங் 150, மேலே போனால் ஓப்பனுக்கு மேலே போனால் 25,250. சாரி, ஸ்ட்ராடலோட மேல் பகுதி வந்து இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ரேஞ்சாக தான் இருக்கும். 25,250 டு 25,150 ஒரு ரேஞ்சாக தான் இருக்கும். இம்ப்ளைடு வால்டிலிட்டி கம்மியாக இருக்கும் பட்சத்தில். அதிகமாக இருந்துச்சுன்னா 25,250 பிரேக் பண்ணால் அடுத்து உங்களுக்கு எங்கே போகும், 25,300 கால். அந்த 300 காலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது தான் 25,500 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது இடையில 25,400 கால் இருக்குது. ஆனால் அதுவுமே ரொம்ப கீழே இருக்கனால ஸோ அது பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்காது. நாளைக்கு சப்போஸ் அவங்க உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி கொடுத்துருக்கிறது 25,200 கால் அண்ட் புட் ஸ்ட்ராடல் அப்படின்றப்ப 25 காலோடைய லோ 136, 25 காலோடைய க்ளோஸ் வந்து 136 அப்படின்றப்ப 25,336 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். சரி, ஷார்ட் ரேஞ்சோட டாப் வந்து 25,336. ஸோ அதில் 136 ப்ளஸ் 144 அப்படின்றப்ப 280 அப்படின்னா 25,480 அப்படின்றது வைட் ரேஞ்சோட டாப். ஸோ இதெல்லாம் எதுக்கு கொடுக்கணும், இன்னைக்கு க்ளோசிங் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டில் ஓப்பன் ஆகுற இந்த ரேஞ்ச் வந்து அடுத்த வாரத்து வரைக்குமே இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ டாப் ரேஞ்சு பார்த்தாச்சு. பாட்டம் ரேஞ்ச் வந்து 25,200 மைனஸ் 144 அப்படின்னா 25,056 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். வைட் ரேஞ்சோட பாட்டம்னு எடுத்துக்கிட்டா 136 ப்ளஸ் 144 280னா 24,920
அப்படின்றது உங்களுக்கு ஒயிட் ரேஞ்சோட பாட்டமாக இருக்கும். ஸோ இது வந்து நாளைக்கான ரேஞ்சும் கூட, அடுத்த வீக்குக்கான ரேஞ்சும் கூட. இதை நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கணும். நாளைக்கான ரேஞ்சில் இந்த 336 சப்போஸ் பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து கீழே மார்க்கெட் வர்றதுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். இந்த 2 ரேஞ்சுக்குள்ளேயே முடிச்சுவாங்க. 25,330லேருந்து 25,480க்குள்ளே அடுத்த வீக்லேயே முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன் செகண்ட் கீழே வந்தாலுமே அங்கே கொண்டு போய் ஸ்ட்ராடலில் மாற்றுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும், இந்த வீக்லி ரேஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் நிஃப்டிக்கு. ஸோ கால் சைடு 10, புட் சைடு 10, ரெண்டு பக்கமுமே கம்மியாக தான் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து ஓப்பனில் இது எப்படி இருக்குது, அண்ட் மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு மேலே இருக்கா கீழே இருக்கா, எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருக்கா கீழே இருக்கா, ஆர் எஸ்டர்டே லோவுக்கு மேலே கீழே இருக்கா, எந்த பக்கம் வந்து மொமெண்டம் இருக்குன்றத பார்க்கணும். அப்போ அதுக்கு சாதகமாக கால் சைடோ ஒரு புட் சைடோ வந்து இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கூடுதா இல்லை குறையுதான்றதை மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ பேங்க் நிஃப்டியோட ரேஞ்ச் அப்படின்றத பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டிக்கு வந்து நேற்று 400 ஸ்ட்ராடல், 300 ஸ்ட்ராடல், 500 ஸ்ட்ராடல், இது மூணுமே கொடுத்துருந்தாங்க. 300, 400, 500 அப்படின்றப்ப 400 ஸ்ட்ராடல் அதுக்கு கீழே போகலை, 500 ஸ்ட்ராடலுக்கு மேலேயும் போகலை. இதுக்கு இடையிலே வச்சு மூணு பக்கமே 3 ஸ்ட்ராடல் இருந்தனால ஸோ அதுக்கு இடையிலே மார்க்கெட் வந்து சைட் வைஸ்லேயே கொண்டு போயிருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து 51,300 ஸ்ட்ராடல், 400 ஸ்ட்ராடல், 500 ஸ்ட்ராடல் இருந்தது. அதை வந்து இப்போ 400 ஸ்ட்ராடல், 500 ஸ்ட்ராடல், 600 ஸ்ட்ராடல்னு வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு ஸ்ட்ராடல் கட் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஸ்ட்ராடலில் மேலே கொண்டு போயிருக்காங்க. அப்படின்றப்ப கொஞ்சம் சின்ன அப்சைட் மொமெண்டம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை எப்படின்றத மேட்ச் பண்ணி பார்க்கணும். நாளைக்கு காலையில் ஓப்பன் ஆகும்போது டேபிள் என்ன இருக்கோ அதை மேட்ச் பண்ணி பார்க்கணும். இன்றைக்குமே வந்து உங்களுக்கு 51,500 காலன் புத்தா ஸ்ட்ராடல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அங்கேயே தான் இருந்துருச்சு. ஸோ அதில் பையருக்கு எவ்வளோ டிசப்பாயின்மெண்ட்ன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. 51,500 கால் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் 320 ரூபா, ஆனால் இன்னைக்கு 319 ரூபா, 1 ரூபா மட்டும்தான் குறைஞ்சிருக்கு. ஆனால் புட் ஆப்ஷன் பாருங்க, ஒரு 72 பாயிண்ட் அப்சைடு தான் முடிஞ்சிருக்கு நேற்றுக்கு முடிஞ்சதை விட. ஆனால் இன்னைக்கு புட் ஆப்ஷனில் கிட்டத்தட்ட 110 பாயிண்ட்டை காணும். 380 இருந்தவங்க 265, 115 பாயிண்ட் பக்கம் புட் ஆப்ஷனில் இல்லை. ஸோ இதை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நான் நேற்று சொல்லியிருந்தேன் புட் ஆப்ஷன் சைடு டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்றப்ப அதை கரெக்டணும் அப்படின்னா மேலே கீழே ஓப்பன் பண்ணி மேலே கொண்டு போகணும், அது மேலே ஓப்பன் பண்ணி கீழே வரணும். ஸோ மேலே ஓப்பன் பண்ணி கீழே மறுபடியும் அகைன் கொண்டு வந்து அதுக்குள்ளே சைட் வேஸில் முடிச்சனால புட் ஆப்ஷனோட டைம் வேல்யூ வந்து ரொம்பவே சூப்பராக டிகே ஆயிருக்கு. ஸோ இதுதான் செல்லருக்கான ப்ராஃபிட். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்றைக்கான ரேஞ்ச் வந்து 51,500 கால் 319 அப்படின்னா அதே 51,820 தான் டாப் ரேஞ்சில். ஷார்ட் ரேஞ்சோட டாப்பில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ 51,500 புட்டில் வந்து 265 அப்படின்னா 51,235 அதில் மட்டும் பாருங்கள். ஸோ இந்த சப்போர்ட் வந்து கொஞ்சம் மேலே ஏறி வந்திருக்கு. ஏன்னா அங்கே நம்மளுக்கு வந்து அது டிகே ஆயிருந்தனால கிட்டத்தட்ட 110 பாயிண்ட் டிகே ஆயிருந்தனால 110 பாயிண்ட் இங்கே வந்துடும், அவ்வளோதான் விஷயம். ஸோ இதில் நீங்கள் நினச்சிக்கலாம் டெய்லியுமே நம்ம இந்த க்ளோஸ் வச்சு தான் நம்ம எடுக்கிறோம், ஸோ இதில் என்ன பெரிய கால்குலேஷன் இருக்குது, இவ்வளோதான் விஷயம் அப்படின்னு நினச்சிக்கலாம். இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம உள்ளே இருக்குது. அதை நம்ம வந்து கிளாஸ்ல எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ராடே இது ஆக்சுவலாக வந்து வீக்லி ரேஞ்சில் இப்படி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதை வந்து ஆப்ஷன் செல்லிங்க்கு ரொம்பவுமே ஈஸி. ஏன்னா அந்த வீக்லி ரேஞ்சில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ரேஞ்சுக்கு அப்பாற்பட்டு போய் நீங்கள் ஸ்ட்ராடலோ ஸ்ட்ராங்கிலோ பண்ணும்போது ஆப்ஷனோட இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி வந்து கம்மியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எந்த விதமான பாதகமான சூழ்நிலைகள் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட்டில் எதுவுமே நடக்காது. அந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எப்போ ஏறுதோ அப்போ தான் உங்களோட பொசிஷன்ஸ்க்கு வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து இந்த வீக்லி ரேஞ்சோ டெய்லி ரேஞ்சோ வந்து ஆடட் ப்ரீமியம் போட்டு எடுக்கிறது வந்து அடுத்த நாள் இன்ட்ராடேயில் ஆப்ஷன் செல்லிங்க்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் ஆப்ஷன் பையிங்க்கு அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா அன்னைக்கு ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட்டில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எப்படி இருக்குது அதை பொறுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ ஒயிட் ரேஞ்ச் அப்படின்னு போயிட்டோம்னா ஒயிட் ரேஞ்சுக்கு வந்து
319 ப்ளஸ் 265 இது ரெண்டையுமே நீங்கள் டோட்டல் பண்ணிக்கணும். 584 அப்படின்றப்ப 52,084 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட டாப். இதுலேயுமே பாருங்கள் மேலே டாப் ரேஞ்ச் வந்து குறைஞ்சிருக்கா. ஸோ ஆர்டர் ப்ரீமியம் குறைஞ்சனால அங்கேயுமே நம்மளுக்கு டாப் ரேஞ்சோட அப்சைட் டாப் ரேஞ்ச் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ ஒயிட் ரேஞ்சோட டாப் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 50,916. ஸோ அந்த கால்குலேஷன் போட்டு நீங்கள் ரேஞ்ச் வந்து முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் சப்போஸ் இந்த ரேஞ்சுக்கு இடையில, அதாவது ஒரு ஷார்ட் ரேஞ்சோட டாப்லேயோ அது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம்லேயோ ஓப்பன் ஆகுதுன்னா மாற்றி கேப் அப் ஆர் கேப் டவுன் ஆகும்போது அந்த இடத்துல இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி என்ன பண்ணுறாங்க, முந்தைய க்ளோசிங்கை விட காலைல ஓப்பனிங்கில் எப்படி இருக்குன்றதை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆப்ஷன் பைக்கான சான்ஸாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ இதுக்கு இடையிலேயே நியர்பையே ஓப்பன் ஆகிட்டாங்க, ஒரு ஃப்ளாட் ஓப்பனாக எஸ்டே ஹைக்கு லோக்குள்ளே ஓப்பன் ஆகிட்டாங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு பெரிய மூமெண்டம் இருக்கிறதுக்கு சான்சஸ் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கணும். மேக்ஸிமம் இந்த ஆப்ஷன் டேபிளையும் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்ற டேபிளையும் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியுமே நீங்கள் சுற்றி முற்றி இந்த ப்ரைஸ்க்குள்ளே தான் எல்லாமே இருக்குன்றப்ப இந்த ப்ரைஸவே நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே மேக்ஸிமம் நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்றது ரெண்டாவது தான், செகண்ட் ஆப்ஷன் தான். நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கனாலே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இடையில ஒரு சின்ன சின்ன பாயிண்ட் சொல்லுவேன், அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான், ஏன்னா இது எல்லாமே இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. அப்போ இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா இடையில சொல்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட உங்களுக்கு அது வந்து உங்கள் சைடு உங்களுக்கு வந்தடையாமல் இருக்கும். ஸோ சரியாக நீங்கள் புரிஞ்சுக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா எல்லாமே நம்ம சொல்கிறது எல்லாமே நம்பர்ஸ், எல்லாமே சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் கூட உங்களுக்கு நாளைக்கு அதை நல்லா அனலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.